விருதுநகர் பரோட்டா, கொங்கு பிரியாணி, இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் இருக்கிற ஸ்பெஷலெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்வா சாப்பிட போகிறோம். திருநெல்வேலி இருக்கான்னு இருக்கும் கண்டிப்பாக. நுங்குப்பால் ராமநாதபுரம் ஸ்பெஷல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்திருக்கோங்க. சென்னையில் வந்து பீச்னாலே மெரினா தான் வந்து ஃபேமஸ்ஸு. ஆனால் வந்து பெசன்ட் நகர் சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு 10 இயர்ஸ் சென்னையில் இருந்திருக்கேன். பட் ஆனால் இன்றைக்கி தான் வந்து பெசன்ட் நகர் ஃபஸ்ட் டைம் வரேன். சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் இந்த மாதிரி நியூ இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெசன்ட் நகர் தான் வந்து மெரினா வந்து அப்படியே கேரி பண்ணிவிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த வைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தலான்னு சொல்லிட்டு வந்தோம். பட் சூப்பராக இருக்குது. மெரினாவை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. கேம்ஸ்லாமே வந்து நிறையா வச்சுருக்காங்க. இன்னும் முக்கியமாக வந்து பீச் வந்து க்ளீனாக இருக்குங்க. ஸோ இங்கே வந்து செம்ம ரஷ் இன்றைக்கி. ஏன் இவ்வளோ ரஷ்ஷுக்கு காரணம் என்ன தெரியுமா? இங்கே வந்து ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சர்ச்சுக்குமே போனோம். ஆனந்தம் பொது ஆனந்தம் தரும் ஆலயம் எங்கள் ஆலயம் சங்கமம் அன்பின் சங்கமம் விழிகள் திறந்த பார்வை தெரியும் பார்வை தெரிந்த பயணம் மனங்கள் திறந்தால் உறவு மலரும் பகைமை உதைந்த பகிர்ந்து மணக்குமே. உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் இருக்குது சர்ச்சுக்குள்ளே. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ளசண்ட்டாக சைலண்டாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் இல்லையா? ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய க்யூவே நின்றுச்சு. ஸோ அந்த க்யூவில் வந்து நாங்களும் நின்று அதையும் பார்த்துட்டு சூப்பராக வெளில வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பீச்சுக்கு வந்தால் பீச்சுமே வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேம்ஸ் நிறையா இருந்துச்சு பாருங்களேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிங்கு போடுறது, அப்புறம் அந்த துப்பாக்கி சுடுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த பால் போட்டு எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் கேம்லாம் வந்து கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 1000 ரூபாய் கிட்ட செலவாயிருக்கும் பாருங்களேன். இவ்வளோ தான் எடுத்தோம். இதில் வந்து ஒரு சில இதெல்லாம் ஆறுதல் பரிசு விழுகவே இல்லை. இருந்தாலும் வந்து இது நம்ம வெளியில் வாங்கினோம் அப்படின்னா ஒரு 500 ருபீஸ் கூட ஒருத்தருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் ஒரு ஹாப்பினஸ். அது போட்டுட்டு அது ஒரு குஷி. ஓகே போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு. ஏன்னா இது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் தெரியுது. நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ரிங் போடையில் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் பாக்ஸ் மாதிரி விழுந்துச்சு. அது விழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ஸோ அதெல்லாம் போட்டு இவ்வளோ தான் எடுத்தாங்க இதில். அடுத்து பீச்சிலே செம்ம ஆட்டங்க. பீச்சுக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லுவா பாப்பாலாம். ஆனால் இந்த வாட்டி பயங்கரமாக என்ஜாய் பண்ணால். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீச்சுமே நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரீப்பாகவும் இல்லை. இப்போ மெரினாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரீப்பாக இருக்கும். இது வந்து ஓரளவுக்கு அப்படியே ஃப்ளாட்டாக இருந்துச்சா. ஸோ அதனால் அவங்க விளையாடுறதுக்கும் நல்லா சேஃபாக இருந்துச்சு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணால். முன்னாடிலாம் பயப்படுவா தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு. இப்போ வந்து அதை கூட அந்த அலையெல்லாம் வந்து நல்லா அது கூட மிங்கிளாகி நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பித்தா. ஒரே ஆட்டம். நாங்களும் சரி போகலாம் டைம் ஆகிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னால் வரவே இல்லை. அவங்கள அங்கேருந்து கூப்பிட்டு போகிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் அந்த கடலுங்கிறது வந்து எத்தனை டைம் பார்த்தாலுமே அது போரே அடிக்க மாட்டேங்குதுல்ல. ஓயல எந்த நாளும் ஓயல என்ன படைச்சவன் கொடுக்குங்கை ஓயல. ஓயல எந்த நாளும் ஓயல என்ன படைச்சவன் கொடுக்குங்கை ஓயல. ஓயல எங்க பல காயல நீ சொக்கும்படி சிரிச்சடி சோனா பாரியா. 350 400 இதெல்லாம் சேர்த்து ஒரு 100 ரூபாய் 700 ரூபாய்க்கு விளையாண்டு 500 ரூபாய் கிடைச்சு. இது எவ்வளோ விளையாண்டிங்க? 700 ரூபாய்க்கு 700 கூடவே இருக்கும். 700 ஜாஸ்தியாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து ஒரு 250 ரூபாய். ஃபஸ்ட்டு நம்ம அங்கே விளையாடும் போதே
அங்கேயே 5 கேம் 250 ரூபா அங்கேயே. அதுக்கப்புறம் நம்ம இங்கிட்டு வந்து ஒன்று போட்டு இது வேணும். ஒன்று நம்ம எங்கேயுமே வரல, போட்ட இடத்துலமே 2 3 தான் லாஸ்ட்டாக தான். சரி, இது மொத்தமாக நீ கடையில் வாங்கினீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? அதான் 500 ரூபாய் இருக்கும். இதெல்லாமா 500 ரூபாலாம் வராது, கம்மியாக தான் இருக்கும். 10 ரூபா இருக்கும். எந்த உண்டில் காசு இதெல்லாம் 60 ரூபாய். சித்தி இது பாருங்க வெயிட்டா இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கு, ஹெவியாக இருக்கு. இது ஜோடி வந்து 40 ரூபா 50 ரூபா. நான் போட்டதுங்க ஃபஸ்ட்டு போட்டேனே. ஒவ்வொருத்தர் நான் போட்டதுங்க இதான் ஃபஸ்ட்டு போட்டதில்ல. இதில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே ஆறுதல் பரிசு தானே வந்துச்சு. ஏய், இப்போ அந்த இதில் சுடும்போதெல்லாம் வந்ததில்ல, அதில் எங்க பால் போடும்போது வந்துச்சுல, இதெல்லாம் வந்து ஆறுதல் பரிசு தான். பால் போடும்போது சரி பிரிச்சிட்டிங்களா? இந்த 700 ரூபாய்க்கு நீங்கள் வெளியில் கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா வேறு எதாவது வாங்கியிருக்கலாம்ல. ஆனால் ஒரு ஹாப்பினஸ். சரி, காந்தி எதுக்கு காந்தி வாங்கிட்டீங்க? நாட்டு மேலே அவ்வளோ பற்றியா? போட்டது சர்வீஸ் போட்டது ஃபர்ஸ்ட். இது கீழே நிறைய இன்றைக்கி கிறிஸ்மஸ்ங்கிறனால தான் இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், ஏதோ ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. காசா என்னன்னு தெரியல. ஸோ வாங்க அதையும் உள்ளே போய் பார்க்கலாம். காசாப்பா? முட்டை மிட்டாய். ஆமா 60 ரூபாடா. முட்டை மிட்டாய் போச்சு. நல்லா இருக்கு. சூடாக இருக்குது. நல்லா இருக்குல்ல? ஃபுட் ஃபெஸ்டிவல் காசுலாம் கொடுத்து சாப்பிட்ணுமா? என்னென்ன இருக்குன்னு தெரியல. டே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமா? வேற என்ன வாங்கினீங்க? இது எங்கே முட்டை மிட்டாய்? எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடு. சூடாக இருக்கு. இருடி நான் எடுக்கிறேன். எடு. செம்மையா இருக்கு. எனக்கு எவ்வளோ? 60 rupees தானா? இந்த ஒரு டப்பாவில் கொடுப்பாங்களா? அங்கே நம்ம பாக்ஸோட வாங்குவோம். 60. பாக்ஸோட 150 என்னமோ வரும்ல? பால்கோவா இது என்னது? இது சூப்பரா இருக்கு. வேற என்ன இவ்வளோ தான் இருக்கா? வேறு எதுவும் இல்லையா? நிறைய இருக்கு. வாங்க உள்ள பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. இது என்னது? ஜிலேபியா? ஜாங்கிரி தானே இது? அது என்ன பால் எதை ஊற்றிருக்காங்க? இருக்கிறத சாப்பிடுன்னு சொல்றேன். அது வேணாங்கன்னா பாப்பா கொடுக்காதடி ஸ்வீட்ரி. ஸ்வீட்ரா வேணாடா. வா, அவளுக்கு வேறு ஏதாவது இருக்கா பார்க்கலாம். அப்படியா வா, அவ்வளோ இப்படி கூட்டு வா. முட்டை மிட்டாய் மறுபடியுமா? வாங்க, நல்லா தான் இருக்குது. அவள் சாப்பிட்ற மாதிரி வாங்கப்பா. பாப்பா அதை சாப்பிட்ற மாதிரி. சிப்ஸ் வாங்குவா பாப்பாக்கு இல்லைனா? இங்கே பாரு, ராமநாதபுரம் இருக்குது. என்ன இருக்குன்னு பார்க்கலாவா? ராமநாதபுரம் மீன் சாப்பாடு, முட்டை பொரியல், சிக்கன் சாப்பாடு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் ஐட்டமாக இருக்குங்க. அப்புறம் நெத்திலி எக்கு, அதுக்கப்புறம் எல்லாமே ஃபிஷ்ஷானா? இது என்னதுண்ணா? சிக்கனா? இது சிக்கனா? சிக்கனா அது? ஆமாம் சார், கிரீன் சிக்கன் ஃப்ரை. இது என்ன மீனா? இது வந்து வாவல் மீன். வவ்வாலா? இது கிரீன் சிக்கன் கிரேவி. ராமநாதபுரம் எல்லாமே வந்து லஞ்ச் ஐட்டமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி எதுவும் இல்லை. வேறு முட்டை மிட்டாய் வாங்கியிருக்காங்க. விட்டாங்களா? முட்டை மிட்டாய் சாப்பிட்ணும். மாமா வாங்க. அவளுக்கு ஏதாவது வாங்குப்பா. அங்கே இதெல்லாம் இருக்குது, வேணுமா? ஃபிஷ் ஃப்ரை அதெல்லாம் ரேட் அதிகங்க. ஸ்டாலில் வெள்ளை சாப்பிட்டுக்கலாம். ஃபிஷ் தானே குட்டியா? அவளுக்கு வா, வேறு தான் இப்போவே முக்கியம் வந்து ஆரம்பிச்சு சாப்பாடு. சிப்ஸ் மாதிரி எதாவது வாங்கலாம். ஒன்லி சிப்ஸ். அக்கா என்னென்ன சிப்ஸுக்கா இருக்குது? என்னென்ன சிப்ஸ் இருக்குது? மரவள்ளி கிழங்கா? இது என்னதுமா? சக்கரவள்ளி கிழங்கு சொல்லுவாங்க. பாவக்காவா? எதுடா வேணும்? ஓகே, அது கொடுங்கக்கா. எவ்வளோ?
எவ்வளோ பாப்பா? அவளுக்கு எவ்வளோ அது எவ்வளோ? கிராம் தானே? கிராம் தான். எவ்வளோ? சரி கொடுங்க 100 கிராம் கொடுங்க. நீ சிப்ஸ் வாங்கிட்டு ஓடி வந்துட்டா? எப்படி இருக்குது சிப்ஸு? சிப்ஸ் எப்படி இருக்குது? ஆ ஏய் இதுதான் சக்கரவள்ளி கிழங்கு தான். நல்லா இருக்கு சைஸ். ம் பாப்பா எடுத்துக்கோ. அத்தைக்கு மாமா கொடுத்து இந்த வாய் வைக்கவே இல்லை. என்ன அநியாயம் பண்ற நீ? சிப்ஸ் வாங்கி கொடுத்தானே சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துடுச்சு. இருப்பட்டும். மாமா கொஞ்சம் கொடு, மாமா கொஞ்சம் கொடு. அதுக்கு என்ன வேணும்? ஏய் இது என்னடா 20 ரூபாடா அது? பாவீங்களா? ஸோ என்னென்ன இருக்குன்னு சும்மா பார்த்துட்டு வரலாமா? மதுரையில் பார்த்தாலும் சாப்பிட்ருக்கோம். ராமநாதபுரம் ஆனால் வந்து எல்லாமே லஞ்ச் ஐட்டமாக இருக்குது. அப்படியே உள்ள போய் நாங்கள் இது கிட்ட இருக்கல சத்தி தெப்பத்து கிட்ட. அதுவும் இதுதான். ஆஹா அங்க வந்து இந்த பொம்மை கடைலாம் இருக்கு அந்த கடை. சவா ஜஸ்ட் ஒரு வாட்டி அப்படியே என்னென்ன இருக்குது அப்படி நம்ம போகலாம். இந்த சைடு வர மாட்டான். நீங்க ரெண்டு பேர் போய்ட்டோம். எல்லாமே நல்லா தான் இருக்குது. ரேட்டு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் சும்மா பார்க்க மட்டும் தான் போகிறோம். எங்கள் ஊர் ஸ்பெஷல்னு கூட இருக்குது. பட் ஆனால் எல்லாமே லஞ்ச் ஐட்டமாக இருக்குது. அப்படிங்க இன்றைக்கி கிறிஸ்மஸுங்கிறனால இதை வச்சுருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டெம்பரவரி தான் இல்லை? ஆமாம். பரோட்டா கடை விருதுநகர் பரோட்டா. விருதுநகர் பரோட்டா, கொங்கு பிரியாணி, இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் இருக்கிற ஸ்பெஷல் எல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடலூர் இருக்குது, அடுத்து கிருஷ்ணகிரி, இப்போ இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ளதும் இருக்குப்பாங்க. ஓகே இதே மாதிரி இன்னொரு ஸ்டால் ஒன்று அங்கிட்டு இருக்குது. ஓகே ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டோட ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்குது. பக்கத்தில் இன்னொரு ஸ்டால் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அது ஏதோ பார்த்துட்டான், கள்ளக்குறிச்சியில் ஏதோ பார்த்துட்டான். என்னடா பார்த்த? அவ்வளோதான். டேய் வா வடை தானே, காலையில் தானே சாப்பிட்டோம். கள்ளக்குறிச்சியில் வடை ஏதோ பார்த்துட்டு வேணுண்டா. வாங்கி ஓடி ஓடியா திருநெல்வேலி போகலாம், அல்வா சாப்பிடலாம். மைக் வேறு ஆஃப் ஆகிடுச்சுங்க, கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. சிவகங்கை திருநெல்வேலி பிரியாணி வித் சிக்கன் அல்வா சாப்பிட போகிறோம். திருநெல்வேலி இருக்கான்னு இருக்கும் கண்டிப்பாக. உங்களுக்கு தயாராக வைக்கப்பட்டுள்ளது. சிக்கன் உப்பு கறி ரூபாய் 100க்கும் மட்டன் உப்பு கறி ரூபாய் இன்னொரு ராமநாதபுரம் இருக்குது. இதில் என்னடா இருக்குது? ஆலக்குடி செட்டிநாடு சிறப்பு உணவு ராமநாதபுரம் 2 இருக்குங்க. நம்பர் 25 தயாராக வைக்கப்பட்டுள்ளது. என்ன ஜூஸ்? எல்லாமே ஜூஸாக இருக்குது. நொங்கு மில்க் ஷேக் இருக்கான். நொங்கு மில்க் ஷேக்கு, பனம்பழம்லாம் இப்போ எப்படி கிடைக்கும்? பனங்குருத்து, நொங்கு பால், பனங்குருத்து பால், கருப்பட்டி சுக்கு பால், கருப்பட்டி சுக்கு காஃபி, கருப்பட்டி உளுந்து பால். பனம்பழம் மில்க் ஷேக்கு நண்டு லாலிபாப் இருக்கா? இறால் தொக்கு ரூபாய் 200க்கும் நெத்திலி கருவாடு தொக்கு ரூபாய் 200க்கும் வஞ்சிரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை. கொடுங்க எவ்வளோ இது? ரூபாய் 100க்கும் இறால் 60 ரூபாவா? சொன்ன கொடுங்க. போண்டா 2 இப்போ எப்படிக்கா பனம்பழம் வருது? உள்ளது ரூபாய் 60க்கும் கடல் உணவுகள் இதை கொடுங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு. அமைப்புகளுக்காக சுறுசுறு தயாராக வைக்கப்பட்டுள்ளது. நம்பர் 25 சிவகங்கை காரைக்குடி செட்டிநாடு அது என்னது? உணவு பனங்கிழங்கு பர்ஃபி. சிக்கன் கிரேவி ரூபாய் 130க்கு உங்களுக்கு பனங்கிழங்கு பர்ஃபியா எப்படி இருக்கு? சிக்கன் உப்பு கறி ரூபாய் 100க்கும் மட்டன் உப்பு கறி ரூபாய் பனங்கிழங்கு பர்ஃபியா? சரி ட்ரெஸ் தாங்க. நான் லாஸ்ட்டாக தப்பி குடிக்கிறேன். உணவு அருந்துபவர்கள் தங்களது உணவு குப்பையை உங்கள் உணவு அரங்கிற்கு எதிரே வைக்கப்பட்டுள்ள குப்பை தொட்டியில் பனம்பழம் இடவும். பனம்பழம் மில்க் ஷேக். அதேபோல் நீங்கள் கை கழுவுவதற்கு குடிநீரை வீணாக்காதீர்கள். கை கழுவுவர்கள் ஸ்டால் நம்பர் 50 அந்த பனம்பழம் ஸ்மெல் இருக்கு. கை கழுவுமாறு உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சொல்லு எப்படி இருக்கு? ஸ்டால் நம்பர் 41 நல்லா இருக்குடா. ஸ்டால் நம்பர் 41 செங்கல்பட்டு மாவட்டம் ஆட்டு கூட்டம் பொரியல், ஆட்டு குடல் போட்டி, மஞ்சள் மீன் என பனம் கொடுத்து மில்க் ஷேக் ஸ்டால் நம்பர் 18 செங்கல்பட்டு சுத்த சைவ உணவுகள் 70. காரக்குடி, வீரமலை, சுக்குமல்லி, பால் கொழுக்கட்டை என சைவ உணவுகள் ஸ்டால் நம்பர் 18 செங்கல்பட்டு உங்களுக்கு தயாராக இருக்கிறது.
பவுட்ரு மாதிரியா? ராமநாதபுரம் ஸ்பெஷல் பொங்கலே வந்து பால் கொடுத்துருக்காங்க காட்டா. அதுக்கப்புறம் வந்து ஒரு அதாவது குருத்து இருக்குல்ல, பணம் குருத்து. ஸோ அதோட மில்க் ஷேக் ஒன்று வாங்கியிருக்கோம். அது வந்து அதாவது எப்படி சொல்கிறது, ஹெல்த்தி 90s கிட்ஸ்லாம். அங்கே பாரு திருநெல்வேலி வந்துச்சு பாரு, நம்ம தேடி வந்தது திருநெல்வேலி அல்வா. அதான் திருநெல்வேலி அல்வாவே காணோம். அல்வா இருக்கா? அவங்க வேறு ஏதாவது வச்சுருக்காங்கடா. அல்வா இல்லைடா. அல்வா இல்லையா திருநெல்வேலி? ஓ வேறு சைடா? வா ஓடியா ஓடியா. திருநெல்வேலி அல்வா இன்னும் உள்ளே போடுவாங்க, சாத்தி வேறு இல்லை. துறையை பார்த்துக்கலாம். நுங்குப்பால் ராமநாதபுரம் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் வந்து பணம் கொடுத்து மில்க் ஷேக் ஒன்று வாங்கியிருக்கோம். அது வந்து மெடிக்கல் ரீதியாக வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அது ஒரு இது வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பனம்பழம் மில்க் ஷேக் கொடுத்தோம், செம்ம டேஸ்ட்டு. ஸோ ராமநாதபுரம் தான், பட் ஆனால் இது வரைக்கும் அது மாதிரிலாம் குடிச்சதில்லை. பட் இங்கே வந்து நம்ம அதை பார்த்தோன்னே சாப்பிட்டே ஆகணுங்கிற மாதிரி ஒரு டெம்ட் ஆயிடுச்சு. ஃபுட் கோர்ட் வந்து ஒன்லி எக்ஸ்ப்ளோர் மட்டும் தாங்க பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா காஸ்ட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம ரெகுலராக எப்போவும் போலேயே நம்ம போயிடலாம். பீச்னால் என்ன, நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுங்க. ஸோ அந்த ஏரியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டோம். இங்கே வந்து மெரினா விட இங்கே அந்த ஃபிஷ்ஷு கடைலாம் வந்து நிறையா இருக்குது. கேம் விளாட்றதுக்கு நிறையா இருந்துச்சு. மற்றபடி மெரினாவில் வந்து காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அவங்களே வந்து கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு கடையில் போய்ட்டு ஃபிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணோம். இறால், அதுக்கப்புறம் பெருசாக 2 மீன், அப்புறம் ஆக்டோபஸ், அப்புறம் நெத்திலி இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணோம். எல்லாம் அவங்க எப்படி தான் பண்ணுறாங்கன்னே தெரியல. கரெக்டாக உப்பு இல்லை, கரெக்டாக மிளகாப்பொடி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் டேஸ்ட்டாக இருக்குதுங்க. வீட்டில் நம்ம என்ன தான் பார்த்து செஞ்சாலும் அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. சரி, கிட்ஸு பாப்பாங்க எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஏன்னா ஒரு சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 4 வாங்குகிறோம் அப்படின்னா 1 நல்லா இருக்காது, மற்றெல்லாம் ஓகேவாக இருக்கும். பட் இந்த டைம் வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்லான்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அதை முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டு ஒரு கருப்பட்டி காஃபி கடையில் வந்து கருப்பட்டி காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ தான் ஒன்று தோணுச்சு, டைம் ஆச்சு, டின்னர் எங்கேயும் முடிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் உள்ளே வந்தோம். நான் நேராக விருதுநகர் பரோட்டா கடைக்கு போயிட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு மெனு செக் பண்ணேன். மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கொத்து வச்சுருந்தாங்க, அப்புறம் சிக்கன் கொத்து, அப்புறம் பொரிச்ச பரோட்டா இருந்தது. நான் வந்து சரி கொத்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்து பரோட்டா தான் வாங்கலான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஓகே, இங்கே எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்குல்ல, நம்ம வேறு வாங்கிக்கலாம், ஒரே ஐட்டமாக எல்லோரும் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பரோட்டா வாங்கிக்கிறேன், நீங்கள் வேறு எதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கிட்டோம். பட் இங்கே வாங்கிட்டு போயிட்டு வெளியில் உட்காந்து சாப்பிட்றதுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. இங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு உணவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் டான்ஸு, மியூசிக்கு, சாங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுவும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ரிசப்ஷனில் வாங்க, ஃபோனை தவற விட்டவங்க